தேவனுடைய பெரிதான கிருபையால் கடந்த 8 ஆண்டுகளாக ஊழியத்தில் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வரும் சகோதரர் இமானுவேல் ராபர்ட் அவர்கள் மிராக்கிள் ரிவைவல் சென்டர், அதாவது அற்புத எழுப்புதல் மையம் ஊழியத்தின் மூலம் தேவ மக்களை தேவ வார்த்தையில் கட்டி எழுப்பி சீஷர்களாக உருவாக்கி தலைமைத்துவ பயிற்சிகள், ஆவிக்குரிய வளர்ச்சி, மேலும் ஆலோசனை ஊழியத்தின் மூலம் பலரின் வாழ்க்கைக்கு நம்பிக்கையையும் வழி நடத்துதலையும் கொண்டு வருகிறார். இப்போது தேவனின் மகிமையை அறிவிக்கும் மகிமையின் நேரம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் இல்லங்களுக்கு வருகிறார். தேவனின் வார்த்தையாலும் ஆராதனையாலும் ஆசீர்வதிக்கப்பட தவறாமல் இணைந்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு 1வது அதிகாரத்திலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தையுடைய மகத்துவத்தை பார்த்தோம். நாம் அதை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்த்துட்டு இருந்தோம். அதன் தொடர்ச்சியாகவே யாக்கோபு 1வது அதிகாரத்தில் 25வது வசனம் இவ்விதமாக சொல்லுது: சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியையை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். இந்த சுயாதீன பிரமாணம், பூரண பிரமாணம் அப்படின்ற 2 காரியம் இங்கே வருது. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். பிரமாணம் அல்லது சட்டம் அப்படின்ற வார்த்தையை கேட்டதுமே அநேகருக்கு என்ன ஞாபகம் வரோன்னா, ஐயோ கட்டுப்பாடு இருக்கும், ஐயோ தடை இருக்கும், நம்மளால் சுதந்திரமாக எதுவுமே பண்ண முடியாது, எல்லாம் கரெக்டு தான். ஒரு சட்டம் அது ஒரு ஆலோசனை கிடையாது. இது நல்லா இருக்குது, இது விருப்பமாக இருந்தால், உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு ஓகே இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லாது சட்டம். சட்டம் என்ன சொல்லணும்னா, இது இருக்குது, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுமே சொல்கிறாரு. இது என்னுடைய வார்த்தை, இதற்கு வல்லமை உண்டு, இதற்கு அதிகாரம் உண்டு, இதை நாம் பின்பற்றி தான் ஆக வேண்டும். அதுதான் தேவனும் சொல்லுகிறார். பொதுவாக ஒரு நாட்டில் ஒரு சட்டம் ஏற்றிட்டாங்க அப்படின்னா அந்த சட்டத்தை எல்லா மக்களுமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படி ஃபாலோ பண்ணலன்னா அதற்கேற்ற கான்சிக்வன்சஸ் அந்த மக்கள் ஃபேஸ் பண்ணணும். அதுபோல தான் தேவனுடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிய வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். ஆனால் இந்த வசனத்தை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம். சுயாதீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரம், பிரமாணம் அப்படின்னா சட்டம். ஆனால் இங்கே 2த்தையுமே யாக்கோபு சேர்த்து சொல்கிறாரு, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து. அப்போ நமக்குள்ளே ஒரு கேள்வி வரலாம், எப்படி ஒரு சட்டமும் ஒரு சுதந்திரமும் ஒன்றா செயல்பட முடியும்? முரண்பாடாக இருக்குது, சட்டம் இருந்தால் அங்கே சுதந்திரம் இருக்காது அப்படின்ட்டு நமக்குள்ளே அநேக கேள்விகள் ஓடலாம். ஏன் யாக்கோபு சொல்கிறாரு சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம் அப்படின்னு எப்படி அவர் சொல்ல முடியும் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பலாம். ஆனால் தேவனுடைய பிரமாணம் அப்படின்றது மனிதனை அடிமையாக்குவது கிடையாது. தேவனுடைய பிரமாணம் பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஒரு சுதந்திரமான வாழ்க்கைக்குள்ளே நம்மை நகர்த்தி சொல்லுகிறதா இருக்கிறது. இங்கே பூரண பிரமாணம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். பூரண பிரமாணம் அப்படின்னா முழுமையானது, நிறைவானது, குறைவற்றது. நம்ம ஒன்றையும் கூட்டவும் தேவையில்லை, ஒன்றையும் குறைக்கவும் தேவையில்லை, ஜஸ்ட் ரைட், எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதை தான் யாக்கோபு இங்கே சொல்கிறாரு, பூரண பிரமாணம். தேவனுடைய வார்த்தை அது முழுமையாக இருக்குது. மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி அவனுடைய வாழ்க்கை முறைகளை அவன் பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு ரூல் புக்கை இந்த வேத வாசனம் அவனுக்கு கொடுக்கறதா இருக்கிறது. சங்கீதம் 19:7 வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய வேதம் அது பூரணமானது, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. நான் முன்னாடி சொன்னது போல தான் பூரண பிரமாணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது முழுமையானது. அது நம்ம கூட்டவும் தேவையில்லை, அது குறைக்கவும் தேவையில்லை, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, மனதை மாற்றுகிறதா இருக்கிறது, வாழ்க்கையை அது சீர்படுத்துகிறதா இருக்கிறது. யாக்கோபு சொல்கிறாரு, இது சுதந்திர திட்டம்ப்பா, இது சுயாதீன பிரமாணம், இது சுதந்திர சட்டம். என்ன சுதந்திர சட்டம்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது அப்படின்றது நம்மை அடிமையாக்காது. அது தேவனோடு கூட இன்னும் இணைந்து வாழ்வதற்கு, இணைந்து செயல்படுவதற்கு ஒரு சுதந்திர சட்டமாக இருக்கிறது. பொதுவாக ஒரு உதாரணத்தை கூட நான் சொல்ல முடியும். ஒரு ரயில் இருக்குது, அந்த ரயில் தண்டவாளத்தில் நல்லா போயிட்டுருக்கு. அந்த ரயில் ஒரு வேளை நினைக்குது, நான் சுதந்திரமாக இருக்கிறேன், அதனால் நான் அந்த தண்டவாளத்துலேருந்து வெளியே வந்துடுறேன் அப்படின்னு நினச்ச தண்டவாளத்துலேருந்து வெளியே வந்தால் என்ன ஆகும்?
தடம் புரண்டு பெரிய ஆபத்துக்குள்ளே மாட்டிக்கொள்ளும். அதுபோல தான் நாம் தேவனுடைய சித்தத்திற்குள்ளே இருக்கும் பொழுது, தேவனுடைய ப்ரொடெக்ஷனுக்குள்ளே இருக்கும் பொழுது, தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கும் பொழுது, வசனம் சொல்லுது பார்த்தீங்களா, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், பாலாக்கும் கொள்ளை நோயும் அவனை அணுகாது. அதுபோல் நாம் தேவனுடைய அந்த சித்தத்திற்குள்ளே, தேவனுடைய அந்த ஹேபிட்டன்ட் பிளேஸ்க்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். பாவம் நம்மை அங்கு மேற்கொள்ளாது. வசனம் சொல்லுது ரோமர் 2:13, நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, நியாய பிரமாணத்தை ஒரு மனுஷனால் முழுமையாக பின்பற்ற முடியாது. மோசேயினுடைய காலகட்டத்தில் இருந்த நியாய பிரமாணம் அது பாவத்தை வெளிக்காட்டுச்சு. எப்படி ஒரு மனுஷன் கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும் பொழுது அவனுடைய அழுக்கை அந்த கண்ணாடி வெளிக்காட்டுதோ, அதுபோல் இந்த நியாய பிரமாணத்தை நாம் அந்த மனிதன் படிக்கும் பொழுது அவன் எந்தெந்த இடத்துலலாம் குறைவுள்ளவனாக இருக்கிறான், எந்தெந்த இடத்துலலாம் நிறைவுள்ளவனாக இருக்கலாம், எந்தெந்த இடத்தெல்லாம் அவன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத குறித்து அது வெளிப்படுத்தி காட்டுகிறதா இருக்கிறது. பொதுவாக ஒரு எக்ஸ்ரே வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ரே நீங்கள் எலும்பு உடஞ்சிடுச்சு அப்படின்னு போயிட்டு எக்ஸ்ரே எடுக்கிறீங்க. எந்த இடத்துல எலும்பு உடஞ்சிருக்கு, எப்படி உடஞ்சிருக்கு, இன்னும் தெளிவாக தெரியணுன்னா நம்ம எம்ஆர்ஐ எடுக்கிறோம், சிடி ஸ்கேன் எடுக்கிறோம். ஆனால் அந்த சிடி ஸ்கேனோ எம்ஆர்ஐயோ எக்ஸ்ரேவோ உங்களுடைய அந்த உடஞ்ச எலும்பை சரி பண்ணாது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்ரே உங்களுக்கு வெளி மட்டும்தான் காட்டும், எந்த இடத்துல எப்படி உடஞ்சிருக்கு, எந்த மாதிரி உடஞ்சிருக்கு அப்படின்றத அது வெளிக்காட்டாது, சரி பண்ணாது. அதுபோல் நியாயப்பிரமாணம் உங்களுடைய பாவங்களை வெளிக்காட்டுகிறதா இருக்கிறது. ரோமர் 3:20 வசனம் சொல்லுது, இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்திலிருந்து வருகிறபடியால். அது நமக்கு நாலேஜை கொடுக்குது, எது எதெல்லாம் பாவம், எது எதெல்லாம் சரி, எது எதெல்லாம் ரைட்டு, எது எதெல்லாம் ராங் அப்படின்றதுனால ஒரு நாலேஜை கொடுக்குது. எந்த மனுஷனோ நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் ஆக்கப்படுவதில்லை. நான் சொன்ன அந்த எக்ஸ்ரே எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு அந்த நியாயப்பிரமாணம் எங்கே ப்ராப்ளம் அப்படின்றத தான் காட்டும், அந்த ப்ராப்ளம் அது சரி பண்ணாது. அதே போல தான் நியாயப்பிரமாணம் கிரியைகள்னால நீங்கள் செஞ்சாலும் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டும் என்றால் அது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, தேவனுடைய சுதந்திரத்துக்குள்ளே வரும்பொழுது, தேவனுடைய ரட்சிப்புக்குள்ளே வரும்பொழுது. அதனால தான் யாக்கோபு எழுதுகிறாரு, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம், இந்த சட்டத்துக்குள்ளே நாம் வரணும். யோவான் 8:31 சொல்லுது, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாக என் சீஷர்களாய் இருப்பீர்கள். என்னுடைய உபதேசத்தை விசுவாசிச்சா அப்படின்னு சொல்லலை, ஒரே ஒரு வாட்டி என்னுடைய உபதேசத்தை விசுவாசிச்சா போதும்ப்பா நீ என்னுடைய சீஷன் அப்படி சொல்லலை. அவர் சொல்கிறாரு, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தா, கண்டினியூ இன் இட், சஸ்டெயின் இன் மை வேர்ட், அந்த இதில் நிலைத்திருக்கணும். அப்போ தான் நீங்கள் என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள். ஆரம்பத்தின் விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கல, தொடர்ந்து அதில் நிலைத்திருக்கிறது தான் எதிர்பார்க்குறார். அதுக்கு அடுத்த வசனம்லாம் பாருங்களேன், 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உடனே அவனுங்க கொஞ்சம் கோவப்பட்டு கேட்குறாங்க, நாங்களாம் ஆபிரகாம் சந்ததியாக இருக்கிறோம், எங்களுக்கு எதுக்கு விடுதலை, நாங்களாம் அடிமைகள் இல்லை, எங்களுக்கு விடுதலை வேணும், நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இயேசுவை பார்த்து. அப்போது இயேசு சொல்கிறாரு, பாவத்திலேருந்து உனக்கு விடுதலை வேணும், குற்ற உணர்ச்சியிலேருந்து உனக்கு விடுதலை வேணும், பயத்திலேருந்து உனக்கு விடுதலை வேணும், அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை வேணும். உடனே ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வசனம் சொல்கிறாரு, 34 யோவான் 8:34 இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். திரும்பவும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாக கவனிங்க. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு என்னவா இருக்கிறானா, அடிமையாக இருக்கிறானா. அது ஆண்டவர் சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்கிறவன் ஒரு முறை பாவம் செய்ததோடு அவன் அப்படியே விட்டுற மாட்டான். அந்த பாவம் அவனுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையாகவே மாறிடும். சில பேர் சொல்லுவாங்க, நான் போய் ஜஸ்ட்டு அதை ட்ரை பண்ண, ஒரு வாட்டி தான் ட்ரை பண்ணேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு,
அதுக்கப்புறம் 2வது வாட்டி ட்ரை பண்ணலாம், அதோடு நிறுத்திடலான்னு நினச்சேன். திரும்பவும் 3வது வாட்டி சரி இதுதான் ஃபைனல், இதுக்கப்புறம் நான் அந்த பாவத்துக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பாவம் அப்படியே அவனை என்ன பண்ணும், இந்த புதக்குழி பார்த்துருக்குறீங்களா, போய் கால் விட்ட உடனே அப்படியே ஸ்லோவாக நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அது நம்ம கீழே தான் போயிட்டுருப்போம். அதுபோல் ஸ்டார்டிங்கில் போய் பாவத்தில் விழுகிறவன் அவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது அந்த சுதந்திர பிரமாணமாகி அந்த பூரண பிரமாணத்துக்குள்ளே வர வரைக்கும் அவன் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருப்பான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் யாக்கோபு சொல்கிறாரு, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை நீ உற்று பார்க்கணும். நீ பாவத்தின் அடிமைத்தனத்தில் விழுந்ததுனால இனிமேல் என்னால் எழும்பவே முடியாது அப்படின்னு நீ சொல்லக்கூடாது அப்படின்றத தான் யாக்கோபு 1:25 நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியமாக இருக்கிறோம். இங்கே சொல்கிறார், பாவத்தில் இருக்கிறவன் எல்லாருமே பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் ஆண்டவர் சொல்கிறார். அடிமை அப்படின்னா ஒரு அடிமை எஜமானுக்கு கீழே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. எஜமான் என்ன சொல்கிறானோ அதை அவன் செஞ்சு தான் ஆகணும். அவன் கீழே உட்கார சொன்னால் அவன் கீழே உட்காரணும், கடைக்கு போக சொன்னால் கடைக்கு போகணும், அவனை நிற்க சொன்னால் அவன் நிற்கணும். அவனால் சுயமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. அதுபோல தான் மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பாவம் அவனை ஆட்கொள்ளும் பொழுது, நான் இனிமேல் பொய்யே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவன் பாவத்தில் அடிமையாக இருக்கிறதுனால அவன் பொய் பேசிக்கிட்டு இருப்பான். நான் இனிமேல் கோபமே படமாட்டேன்னு சொல்லுவான். ஆனால் பாவத்தின் அடிமைத்தனம் அவனுக்குள்ளே இருக்கிறதுனால அவன் கோபப்பட்டுருவான். இன்னொரு எக்ஸாம்பிளை கூட நான் சொல்ல முடியும். ஒரு யானையை எடுத்துக்கோங்களேன். அந்த யானை பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக இருக்கும். சின்னதாக இருக்கும்பொழுதே இந்த ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா காலில் சங்கிலி போட்டே வச்சுருவாங்க. அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த யானை எவ்வளவோ தப்பிக்க முயற்சிக்கும். அது ஒரு பாயிண்டில் இதுக்கப்புறம் என்னால் தப்பிக்கவே முடியாதுடா அந்த சங்கிலியிலேருந்து அப்படின்னு சொல்லி அதோட மைண்டை அது செட் பண்ணிக்கும். ஒரு சில வருடங்கள் போனதுக்கப்புறம் அந்த யானை பார்த்திங்கன்னா பலாயிரம் மடங்கு கேஜி ஏறிடும். ஒரு 1000 கிலோ 2000 கிலோ வெயிட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போவுமே நீங்கள் அந்த யானை காலில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சங்கிலி தான் இருக்கும். ஏன்னா அந்த யானையோடைய மைண்டு ட்ரெயின் ஆகிடுச்சு, இந்த சங்கிலியிலேருந்து நான் என்ன பண்ண முடியாது, விடுபட முடியாது. இன்றைக்கி மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலையும் நம்ம அப்படி தான் யோசிச்சுட்ருக்குறோம். அவ்வளோதான், இதுதான் என்னுடைய கேரக்டர், இதிலேருந்து என்னால் வெளியே வர முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் இதுதாங்க என்னுடைய கேரக்டரு, நான் இப்படி தான் டப்புன்னு கோவப்பட்டுருவேன், நான் எவ்வளவோ மாற்றிக்கணும்னு நினச்சிக்கிட்டேன், ஆனால் இதுதான் என்னுடைய கேரக்டர், இதிலேருந்து என்னால் வெளியே வர முடியாது. ஆனால் அவங்களுக்கு தெரியலை. ஏன் அவங்களுக்கு தெரியலைன்னா, அவங்க வசனத்தினுடைய அந்த மகத்துவத்தை இன்னும் அவர்கள் உற்று பார்க்கவே இல்லை. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதை அவங்க தெரிந்து கொள்ளாததுனால இன்னும் அவங்க மைண்டை எப்படி செட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, எனக்கு இந்த சங்கிலியிலேருந்து நான் என்ன பண்ண முடியாது, விடுவிக்க முடியாது, விடுபட முடியாது, பாவ சங்கிலி என்னை ஆட்கொண்டு இருக்கிறது அப்படின்றத அவன் என்ன பண்ண மாட்டான், புரிஞ்சிக்க மாட்டான். புரிஞ்சிக்காமல் என்ன பண்ணுறான்னா கேரக்டரோடு அதை என்ன பண்ணிக்கிறான், சம்மந்தப்படுத்திக்கிறான். வசனம் ஆனால் சொல்லுது, பாவம் உங்களை கவரும், பாவம் அப்படியே அந்த பழக்கம் ஆக்கிடும், பாவம் உங்களை கட்டுப்படுத்தும். சில பேர் சொல்லுவாங்க, என்னால் மன்னிக்க முடியலை, அவங்க செய்த காரியத்தை என்னால் மறக்க முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னிக்க முடியாத குணம் உங்களுக்குள்ளே இருக்குதா, இன்னும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க. பொறாமை உங்களுக்குள்ளே இருக்குதா, இன்னும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க. அக்கிரமம் உங்களுக்குள்ளே இருக்குதா, இன்னும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க. இன்னும் உங்களுக்கு சுயாதீன பிரமாணமாகி அந்த பூரண பிரமாணம், அந்த சுதந்திர சட்டத்தினுடைய அந்த நாலேஜ் இன்னும் உங்களுக்குள்ளே வரவே இல்லை. அதுதான் ப்ராப்ளம். இங்கே சிம்சோனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஆண்டவர் அவனை பயங்கர பராக்கிரமசாலியாக உண்டாக்கியிருந்தார். தாடையை கொண்டு 3000 பேரை கொலை பண்ணுறான். 200 மடங்கு 300 மடங்கு சக்தி அவங்ககிட்ட இருந்துச்சு. ஆனால் அவன் பாருங்க, தெளிலாளுடைய மடிக்கு அடிமை ஆயிட்டான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஃபஸ்ட்டு வாட்டி தெளிலா கேட்குறா, இவன் ஒரு காரியத்தை சொல்கிறான், மாட்டிக்கிறான் பிலிஸ்தியர்கள்கிட்ட. அப்போவாச்சும் உணர்வடையணும்ல, உணர்வடையலை. திரும்பவும் கேட்குறான், உன் பலன் எங்கே இருக்குன்ட்டு. திரும்பவும் ஒரு காரியத்தை சொல்கிறான், அப்பயும் ஆட்கள் வராங்க. அப்போவாச்சும் உணர்வடையணும். தமிழில் சொல்லுவாங்க, ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு. இவன் 3வது வாட்டியும் கேட்குறான், 3வது வாட்டியும் என்ன பண்ணிடுறான், சொல்கிறான். நித்தமும் அவனை தொல்லை பண்ணிக்கினே இருந்ததுனால அவன் என்ன பண்ணிட்டான், உண்மையை சொல்லிட்டான். பிலிஸ்தியர்கள் அவனை என்ன பண்ணிட்டாங்க, கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதோட பரிதாபகரமான காரியம் என்ன தெரியுங்களா,
பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவி அவனை விட்டு போனதை அவனால் அறிந்து கொள்ளவே முடியலை. ஆண்டவர் 3 வாட்டி அவனுக்கு இது கொடுக்குறாரு, ஆனாலும் அவன் அந்த சுதந்திர சட்டத்துக்குள்ளே வர முடியலை. ஏன்னா அவன் இன்னும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறான். ஏன்னா அந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் அவனுக்கு ஒரு ப்ளஷர் கிடைக்குது, அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, அவனுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. அதுலேருந்து அவன் வெளியே வர முடியலை. அவன் ஒரு வேளை வெளியே வந்திருந்தானா ஆண்டவர் அவனை கொண்டு எத்தனையோ பெரிய காரியங்களை செய்திருப்பார். யோசேப்பை எடுத்துக்கோங்களேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், பாவம் அவனை தேடி தேடி வந்துச்சு, அதை உதறிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், போனான். ஆனால் அவனுடைய இனிஷியல் ரிசல்ட்டே என்னென்னா ஜெயிலு. ஆனால் எப்படியோ அதிலிருந்து அவன் என்ன பண்ணுறான், தப்பிச்சு வரான், ஜெயிலில் போகிறான். ஆனால் அவனுடைய முடிவு பாருங்கள், ஒரு நாட்டுக்கு பிரதமராகவே அவன் மாறிடுறான். அதுதான் சுதந்திர சட்டம். இந்த காலத்தில், இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம எத்தனையோ பிரச்சனைகளுக்குள்ளாக போவோம். ஆனாலும் ஆண்டவர் உங்கள்கிட்ட இன்றைக்கி சொல்கிறாரு, நீங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலேருந்து நீங்கள் விலகி இருக்கிறீங்க. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம், அந்த சுதந்திர சட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. இந்த குறுகிய காலம் உங்களுக்கு சோதனையின் காலமாக இருக்கலாம், ஆனாலும் அதனுடைய முடிவு நித்தியமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படியாவது இந்த பாவத்திலேருந்து நான் வெளியே வந்துட்டா போதும், எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டா போதும், எப்படியாவது இந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வந்துட்டா போதும். இந்த ஸ்கூல் பசங்களெல்லாம் பார்த்துருக்குறீங்களா? அவங்களுடைய பேக் ஒரு 4 கிலோ 5 கிலோ இருக்கும். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் தூரம் இருக்கும். அப்படியே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு அந்த பேகை அப்படியே இறக்கி வச்சுட்டு எப்பாடான்னு அப்படின்னு உட்காருவான். ஏன்னா அந்த வெயிட் அவன் இறக்கி வச்சதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். அது போல தான் நமக்குடைய பாவங்கள் நம்மை பார சுமை போல, ஒரு பாடல் கூட இருக்குது, என்னுடைய பாவங்கள் பார சுமை போல் தோன்றினாலும் என் தேவனாகிய கர்த்தர் அந்த பாரத்தை அவர் மேலே வைத்து கொள்ளுவார். இன்றைக்கி உங்களுடைய பாவமான வாழ்க்கை, அடிமைத்தன வாழ்க்கையை பாரமாய் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீங்கன்னா அந்த பாரத்தை அப்படியே எடுத்து ஆண்டவர் மேலே வைங்க. ஏன்னா நீங்கள் சுதந்திரத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உங்களுடைய குற்ற உணர்ச்சி, உங்களுடைய மறைமுக பாவங்கள், உங்களுடைய அடிமைத்தனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தேவன் மேலே வைக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு சுதந்திரத்தின் பிள்ளைகளுடைய அதிகாரத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். அதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய சுதந்திரம். தேவன் கல்வாரி சிலுவையில் உங்களுக்கும் எனக்கும் அதை தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் செயல்படுறார். எப்பா, இனி நீ எதற்குமே அடிமை இல்லைப்பா, நீ சுதந்திரத்தின் பிள்ளை அப்படின்ற. இன்னைக்கு நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் அதை உற்று பார்க்கணும். ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா வீட்டில் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அவங்க ஒரு சில சட்டத்தை வச்சுருப்பாங்க, இங்கே போவாத அங்கே போவாத அப்படின்ட்டு. அது போல தான் உங்களை காத்து கொள்வதற்காக இந்த பரிசுத்த வேதாகமும் ஒரு சில கட்டளையை கொடுத்துருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் உற்று பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த சுதந்திர சட்டத்தை உற்று பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது நம்மை கட்டுப்படுத்துவதற்கல்ல, அது நமக்கு ஒரு பார்டர் லைனை போடுறது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க செய்வது தான் இந்த சுதந்திர சட்டமாக இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா உற்று பார்க்கிறவர்களாக இருக்கணும். எப்படி பார்க்கணும்? அதை தான் யாக்கோபு சொல்கிறார், சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை நீங்கள் உற்று பாருங்க. மேலோட்டமாக பார்க்க சொல்லலை. உற்று பார்க்கறதுனா என்ன? கவனமாக கவனிக்கிறது. இந்த டைமண்ட் வியாபாரி இருக்கிறார் பார்த்தீங்களா, அந்த டைமண்ட் வியாபாரி அந்த டைமண்டை பூத கண்ணாடி வச்சு சுற்றி சுற்றி பார்ப்பார். கொஞ்சம் பிழை இருந்தாலும் அவருக்கு ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டுரும். ஒரு டாக்டருமே பாருங்கள், ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி பேஷண்ட் கிட்ட சொல்லுவார், ஃபுல் பாடி செக்கப் எடுங்க, ஹார்ட் செக்கப் எடுங்க, பிபி இருக்கா, சுகர் இருக்கா, என்னென்ன ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது, இதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறீங்களா, இதுக்கு முன்னாடி உடம்புல பிளேட் வச்சுருக்கிறாங்களா அப்படின்னு நிறைய எக்ஸாமின் பண்ணுவார். ஏன் பண்ணுவார்னா, ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, ஆப்ரேஷன் எதனாச்சும் ஒரு காம்ப்ளிகேஷன் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உற்று பார்க்குறார். அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உற்று பார்க்குறார். அது போல தான் நாம் சத்திய வசனத்தை உற்று பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 17:11 பெராயா மக்கள் அப்படின்னு ஒரு மக்கள் இருக்கிறாங்க, மக்கள் கூட்டம் இருக்குது. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய், அதை தான் வசனம் சொல்லுது 17:11 அப்போஸ்தலரில், மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே
தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகள் ஆனார்கள். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறான், தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போகிறான். அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, விரட்டி அனுப்பிடுறாங்க. அப்போது இவன் என்ன பண்ணுறான், தப்பிச்சு அன்றைக்கி ரைட்டு என்ன பண்ணிடுறான், பெராயா மக்களுடைய இதுக்கிட்ட போயிடுறான், கிளானுக்கு போயிடுறான், கூட்டத்துக்கிட்ட போயிடுறான். அந்த மக்களுடைய அப்ரோச்சே வித்தியாசமாக இருக்குது. இவன் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த மக்கள் எடுத்த உடனே நீ சொல்கிறதெல்லாம் தப்பு, நீ சொல்கிறதெல்லாம் சரி கிடையாது அப்படின்லாம் சொல்லலை. அந்த மக்கள் ஃபஸ்ட்டு பொறுமையாக கேட்குறாங்க, சரி இவன் என்ன சொல்கிறான்றதை ஃபஸ்ட்டு கேட்போம் அப்படின்றத பொறுமையாக மனோ வாஞ்சையாய் கேட்குறாங்க. கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தினந்தோறும் அதை ஆராய்ச்சி செய்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் அநேக சபைகளை நிறுவனவன் தான், நல்ல ஊழியத்தை செய்கிறவன் தான், சத்திய வசனத்தை பேசுகிறவன் தான். ஆனால் அவங்க பாருங்கள், மனோ வாஞ்சையாய் தினந்தோறும் இவன் சொல்கிறது கரெக்டு தானா, இவன் சொல்கிறதுனா பிழை இருக்கிறதா அப்படின்னு சொல்கிறத கலந்துரையாடுறாங்க. ஒரு போலீஸ்காரு ஒரு ஜட்ஜு கூட பாருங்களேன், தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லா சாட்சிகளையும் சரியாக பார்த்து விசாரிப்பாங்க. லை டிடெக்டர்லாம் வச்சு விசாரிப்பாங்க. ஏன்னா தவறான ஒரு முடிவை சொல்லிடக்கூடாது. அது போல தான் இந்த பெராயா மக்கள் பொறுமையாக பவுல் சொன்னதை கேட்டு அவங்க சொன்ன எல்லா வசனத்தையும் ஆராய்ச்சி செய்கிறாங்க. பழைய ஏற்பாடு கூட வச்சு பார்க்குறாங்க. இவர் சொன்ன வசனம்லாம் கரெக்டாக, மேசையா வருவாருன்னு சொல்கிறாரு, உயிர் தெழுந்ததை பற்றி சொல்கிறாரு, அது எல்லாமே இந்த புஸ்தகத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்குறாங்க. இன்றைக்கி நாம் எத்தனை பேர் வசனத்தை ஆராய்ந்து பார்க்குறோம்? நான் ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தேன், 200 பேர் அந்த சபையில். அப்போ அவங்கக்கிட்ட கேட்டேன், நான் இப்போ ரேண்டமாக யாராவது ஒருத்தரை எழுப்பி ஒரு 10 to 20 வசனம் மனப்பாடமாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரே ஒருத்தர் தான் கை தூக்குனாங்க. அந்த சபையில் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் விசுவாசி இருக்கிறான், 5 வருஷம் விசுவாசி இருக்கிறான், 20 வருஷம் விசுவாசி இருக்கிறான். ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல, ஒரு 10 to 20 வசனம் கூட சொல்ல முடியல. ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம் என்னும் சத்திய வசனத்தை உற்று நோக்குவதில்லை. அது அவங்க பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்காததுனால தேவனை அறியாத சந்ததி இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் எழும்பி கொண்டிருக்கிறது. ரொம்ப ஒரு துக்ககரமான ஒரு காரியம். இன்றைக்கி நம்ம உற்று பார்க்கணும், பெராயா மக்கள் போல நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளணும். அதை தான் யாக்கோபு 1:25 சொல்லுது. எப்பா அதை நீ உற்று பாரு, கவனமாக பாரு, அதை ஃபஸ்ட்டு நீ நாலேஜை ஏற்றுக்கோ, அதுக்கப்புறம் செயல்பாடுக்குள்ளே கொண்டு வா, அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போ. இன்னைக்கு நமக்கே அதை பற்றின அறிவு இல்லாமல் நம்ம மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகும்பொழுது நம்ம சரியான உபதேசத்தை கொண்டு போக முடியாது. இன்னைக்கு அநேகர் பாவத்தில் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறாங்க, என்னால் வெளியே வர முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன் உங்ககிட்ட, நீங்கள் பெராயா மக்கள் போல அந்த சுதந்திர சட்டத்தை உற்று பார்ப்பீர்களாகில், எப்படி உற்று பார்ப்பீர்களாகில் தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம தேவனிடத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். இன்னைக்கு எந்தெந்த இடத்துல நாம் தவறுகிறோம், இன்னைக்கு எந்தெந்த இடத்துல நமக்கு ஆண்டவர் சுதந்திரமே எனக்கு கொடுக்கலன்னு நினச்சிட்டு இருக்கிறோமோ அந்த இடத்தெல்லாம் ஆண்டவர் வெளிக்காட்டும்படி நீங்கள் ஆண்டவர் இடத்துல கேளுங்க. விட முடியாத பாவங்கள் உங்களுக்குள்ளே இருக்குதா? நான் அடிமைத்தனத்தில் மாட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கி விசுவாசத்தோடு சொல்லுங்கள், நான் அடிமையின் பிள்ளை கிடையாது, சாத்தானின் பிள்ளை கிடையாது, நான் தேவனின் பிள்ளை, நான் சுதந்திரவாளியின் பிள்ளை என்று நீங்கள் தேவனிடத்தில் சொல்லுங்கள். இனி நம்ம அர்ப்பணிப்போடு கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை எனக்கு தந்ததற்காக நன்றி அப்பா. உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே, அந்த சட்டத்தை எனக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்குள்ள என்னென்ன ஆண்டவரே அடிமைத்தன பாவங்கள், விட முடியாத பாவங்கள் ஆண்டவரே சங்கிலி போல என்னுடைய காலை கட்டி கொண்டிருக்கிறதோ ஆண்டவரே, அந்த பாவத்தில் இருந்தெல்லாம் என்னை விடுவித்தரலுங்க ஆண்டவரே. உம்முடைய சுயாதீன பிரமாணமாகிய அந்த பூரண பிரமாணத்தை, அந்த முழுமையான பிரமாணத்தை, அந்த சுத்த பிரமாணத்தை, அந்த சுதந்திர சட்டத்தை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரே அதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள என்னுடைய கண்களை திறந்தரலுங்க, என்னுடைய சிந்தையை திறந்தரலுங்க, என்னுடைய இருதயத்தை திறந்தரலுங்க ஆண்டவரே. அதற்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய குடும்பம் பாவத்தில் சிக்கி கொண்டிருந்தால் ஆண்டவரே அந்த சங்கிலியை உடை தெரியுங்கப்பா. என்னை நான் தாழ்த்துகிறேன். என்னுடைய குடும்பத்தை உம்முடைய சமூகத்தில் கொடுக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் கொடுக்கிறேன். அதன்படி செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதன்படி செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் வசனங்களை உற்று பார்க்க, எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த வசனத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்க, ஆண்டவரே, தேவனை அறியாத ஒரு சந்ததி எங்களுடைய குடும்பத்திலிருந்து எழும்பாதபடிக்கு நாங்கள் அதை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. அந்த சுதந்திரத்தை ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபையை கொடுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இப்பொழுதும் கூட ஒரு 2 ஜெப விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் கேட்ட வசனத்தின்படி தேவன் நம்மை வழி நடத்துவார். அதை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, இந்த மகிமை நேரத்தின் மூலமாக அநேக ஜெப விண்ணப்பங்கள் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அதற்காகவும் நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். குரோம்பேட்டில் மணிவண்ணன் அப்படின்றவர் கிட்டத்தட்ட 1 மாதமாக தலைவலியில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனால் தலைவலி அவர் இடத்துலேருந்து போகலை. அதிலிருந்து தேவன் விடுதலை தரும்படியாக தேவன் ரண வைத்தியராக இருக்கிறார். நம் எல்லோரும் இருக்கிற இடத்துல சேர்ந்து மணிவண்ணன் குரோம்பேட்டில் இருக்கிறவருக்காக நம்ம ஜெபிப்போமா? கண்களை மூடி. நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகன் மணிவண்ணனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இந்த ஜெப விண்ணப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே வல்லமை இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருக்கிறது. நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையில் மகனுக்கு ஒரு சுகத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. மகனுக்கு ஒரு சுகத்தை கட்டளையிடுங்க. நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையில் அப்பா தேவரே, நீர் ஒரு சுகத்தை தரப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். மகனை சாட்சியாக எங்கள் மத்தியில் நிறுத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட சென்னையில் இருக்கிற ஏபிள் அப்பாஜி அப்படின்றவருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அவருக்கு காலில் ஒரு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காயத்திலிருந்து தேவன் சுகம் தரும்படியாக ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கிறாரு. சீக்கிரமாக ஒரு சுகத்தை தேவன் தரும்படியாக நம்ம ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நீர் ரண வைத்தியராய் இருக்கிறீர் அப்பா. நீர் காயம் கட்டுகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. மகனுக்கு அந்த காயத்திலிருந்து ஒரு பூரண சுகத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ரத்தம் ஆண்டவரே மகன் மேலே ஓடட்டும் ஆண்டவரே. மகன் உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் ஆண்டவரே பாய்ந்தோட தேவரே நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த ரணங்கள் எல்லாமே மாறி மகன் திரும்பவுமாய் நடக்க தேவரே நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. திரும்பவுமாய் எந்த ஒரு நோயும் மகனை அணுகாதபடி உம்முடைய சட்டைகளின் நிழல் தனியில் மூடி மறைத்து காத்து கொண்டு உம்முடைய ரட்சிப்பை மகனுக்கு வெளிப்படுத்துங்க. இன்னும் யார் யாரெல்லாம் சுகவீனமாக இருக்கிறார்களோ ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாராவதெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ, நாங்கள் கேட்ட வசனத்தின்படி அவர்கள் சுதந்திரத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். பூரண சட்டம் அவருடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறது என்பதை அவர்கள் நம்பும் பொழுது அந்த சுகம் அவர்களுடைய வீடுகளில் கடந்து வர நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் சுயாதீனத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். பூரண பிரமாணத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உற்று பார்த்து அதை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை வழி நடத்தட்டும். உங்களிடத்திலிருந்து நான் விடைபெறுகிறேன். நான் உங்கள் இம்மானுவேல் ராபர்ட். இது உங்கள் மகிமையின் நேரம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்காக ஜெபிக்க, ஆலோசனை பெற, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை பகிர்ந்து கொள்ள 9500099717 அல்லது 75509660 என்ற எண்ணிற்கு அழைக்கவும் அல்லது வாட்ஸ்அப் மூலம் உங்கள் செய்திகளை அனுப்பவும். மிராக்கிள் ரிவைவல் சென்டர், அதாவது அற்புத எழுப்புதல் மையம் சார்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை ஆவியால் நிரம்பிய ஆராதனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இடம் நம்பர் 1, பஜனை கோயில் ஸ்ட்ரீட், கணபதிபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 600059. MCC கல்லூரி அருகில், கார்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல் எதிரில். தாம்பரம் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் வசித்து ஒரு ஆவிக்குரிய ஃபெல்லோஷிப்பை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் உங்களுக்கான சரியான இடம் இதுவாக இருக்கும். வாருங்கள், கர்த்தரை ஒன்றாக ஆராதிப்போம். உங்களை சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கிறது. மேலும் மறக்காமல் காணுங்கள் மகிமையின் நேரம். ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை 6:30 மணி முதல் 7 மணி வரை மற்றும்
ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரை தேவனின் மகிமை உங்கள் இல்லங்களில் நிரம்பட்டும்.